பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பனிக்கட்டி மீது சறுக்குதலில் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள பனிக்கட்டி மீது சறுக்கும் சப்பாத்தின் அலகு பனிக்கட்டி மீது ஒரு அமுக்கத்தை பிரயோகித்து ஒரு மெல்லிய பனிக்கட்டி படையை உருகச் செய்து அலகிற்கும் பனிக்கட்டிக்கும் இடையே மசகுடலை ஏற்படுத்துகின்றது. இப்போ இதில் முதலாவது என்ன வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்பாத்தான் பனிக்கட்டியில் சறுக்கிற சப்பாத்து. இதில் ஒரு சின்ன ஒரு அலகுடல் ஒன்று இருக்கான். இது என்ன செய்யுமாண்டா, அமுக்கத்தை கொடுக்கறதுல இந்த பனிக்கட்டி உருகி ஒரு மசகுடல் ஒன்று நடக்குமாம். அதாவது உராய்வு கிறிஸ் பூசுகிற மாதிரி என்னவீங்களே நடக்கும். இதைத்தான் சொல்கிறது ஏற்படுத்துகிறது. இது அமுக்க உருகல் எனப்படும். இப்போ இதில் நடக்கிறது தான் அமுக்க உருகல். சப்பாத்தின் அலகின் அடி மேற்பரப்பின் நீளம் 30 சென்டிமீட்டரும் அகலம் 1 மில்லிமீட்டரும் ஆகும். இந்த அடியிட நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 1 மில்லிமீட்டர் ஆகும். பனிக்கட்டி மீது சறுக்கும் ஒரு சப்பாத்து மீது தனது நிறையை பிரயோகிக்கும் ஒரு மனிதன் சாதாரண வளிமண்டல அமுக்கத்தின் 20 மடங்கு வரையுள்ள அமுக்கத்தை பிரயோகிக்கலாம். சாதாரண அழுக்கம் பி5 எடுக்கிறேன். அப்போ இதில் அவர் எவ்வளோ யூஸ் பண்ணலாம்னா 20 பி5 உபயோகிக்கலாமா அமுக்கத்தை. பனிக்கட்டிக்கும் அலகுக்கும் இடையுள்ள உராய்வு குணகம் அநேகமாக 0 ஆகும். 0. ஆகவே ஒரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு சப்பாத்தின் அலகின் மூலம் உருகாத பனிக்கட்டி சுவரை தள்ளுதலே இங்கு முன்னோக்கி செல்வதற்கான ஒரே ஒரு வழியாகும். இந்த திசையில் இயங்கணுமெண்டா நான் சப்பாத்தை இப்படி பிடிச்சி செங்குத்தாக தள்ளணும். எஃபிஸில் தள்ளணும். இந்த சப்பாத்தை உருகாத பனிக்கட்டியை பிடிச்சி தள்ள, உருகாத பனிக்கட்டி சப்பாத்தை பிடிச்சி தள்ளலாம். இப்போ சப்பாத்தில் இருக்கிறது இதில் கோணம் தந்திருக்காங்க ஆல்ஃபா. இதான் இயங்கும் திசை. சைட்டெல்லாம் பிடிச்சி தள்ளணும். வேணா இப்போ போகும். பனிக்கட்டி மீது சறுக்கிச் செல்பவர் தனது வலது காலை பின்னால் வைத்து தள்ளும்போது பனிக்கட்டியினால் சப்பாத்து அலகின் மீது ஒரு விசை பிரயோகிக்கப்படுகிறது. இயங்கும் திசையில் உள்ள விசை எஃப்பின் கூறின் மூலம் பனிக்கட்டி மீது சறுக்கிச் செல்பவர் முன்னோக்கி தள்ளப்படுகிறார். அதேவேளை சப்பாத்துள்ள அவருடைய இடதுகால் உயர்த்தி வைக்கப்படும் அல்லது பனிக்கட்டி மேற்பரப்பு மீது சறுக்கிச் செல்லும். பனிக்கட்டி மீது சறுக்குபவர் முன்னோக்கி செல்லும் போது மேற்குறித்த செயலை இடதுகாலிற்கு மாற்றி அதன் மூலம் பனிக்கட்டியை தள்ளி வலது காலை உயர்த்தி வைத்துக் கொள்கின்றார். இச்செயல்முறை தொடர்ச்சியாக திரும்ப நடைபெறும். உருகாத பனிக்கட்டியை தள்ளி தான் முன்னோக்கி போய் கொண்டிருக்காங்க. நேரம் வச்சா போகாதான் என்ன. திணிவு எம்ஏ உடைய ஒரு பனிக்கட்டி மீது சறுக்கிச் செல்பவர் ஒரு கிடைப்பனிக்கட்டி மேற்பரப்பு மீது ஒரு வட்டப்பாதையில் ஒரு மாறா கதியுடன் செல்லும் போது அவர் மீது தாக்கும் விசைகள் ஒரு 3இல் காட்டப்பட்டுள்ளன. இங்கு ஜி ஆனது பனிக்கட்டி மீது சறுக்கிச் செல்பவரின் திணிவு மையமும், பி ஆனது ஒரு சப்பாத்தின் பனிக்கட்டிக்கும் மேற்பரப்புக்கு இடையே உள்ள தொடுகை புள்ளியும், எல் ஆனது பிக்கும் ஜிக்கும் இடையே உள்ள தூரமும் ஆகும். பனிக்கட்டிலிருந்து சப்பாத்தை மீது உள்ளூட்டப்படும் விசையின் கிடைக்கூறும் நிலைக்குத்து கூறும் முறையே எஃப்எக்ஸ் எஃப்ஐ ஆகும். வட்டப்பாதையின் ஆரை ஆர் ஆகும். இப்போ ஒரு வட்டப்பாதையில் அவர் வளைஞ்சு போனிருந்தா இதை கிடைமட்டமாக எடுத்தா இந்த புள்ளிலாம் பி இருக்கா, சரியா போயிருக்கு. மேலே புள்ள ஜி இருக்குது, எம்ஜி தாக்குது கீழே. இது ஒரு டீட்டா கோணம் மட்டும் தந்துருக்காங்க. இதை விட்டு இந்த புள்ளியில் ஒரு எல் இருக்கான். குறிப்பிட்ட தூரம் இங்கேருந்து வட்டம் இருக்கிற தூரத்தை R2 எடுக்கட்டான். இதில் எஃப்எக்ஸ் கிடைக்கூறு எஃப்ஐ நெக்குத்துக்கூறு எஃப்ஐ ஆகும். பனிக்கட்டி மீது சறுக்கிச் செல்பவர் ஒரு கரங்கள் இயக்கத்தை அடைவதற்கு ஒரு நாளில் காட்டப்பட்டுள்ள முகப்பு முனையில் சிறிய பற்கள் உள்ள கூறுகள் இருக்கும் ஒரு விசேட அலகை பயன்படுத்துகிறார்கள். பற்கள் இருக்கும் இக்கூறுகள் பனிக்கட்டியை தோண்டி தேவையான முறுக்கத்தை பெறுவதன் மூலம் கரங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. அந்த சப்பாத்தில் இந்த முனையில் சின்னதாக ஒரு கூறு இருக்குமா. இந்த கூறு என்ன செய்யுமாண்டா அந்த பனிக்கட்டியை துளைச்சி குழியாக்கி அதில் வச்சு ஒரு முறுக்கத்தை தருமா.
இப்போ ஓகே, இவ்வளோ தான் தரவு. இப்போ இதில் உங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, பனிக்கட்டியில் சப்பாத்தை போட்டு நாங்கள் நேராக நடக்கலாது, பனிக்கட்டியை தள்ளி விடுறதால தான் நாங்கள் நேராக நடந்துட்டு போகலாம். அதே மாதிரி நாங்கள் ஒரு வட்டப்பாதையில் சுற்றும் போதும் ஒரு டீட்டா கோணத்தில் பனிக்கட்டியை தள்ளி கொண்டு தான் எக்ஸ்அச்சு வையச்சு சார்பில் நாங்கள் தள்ளி கொண்டு தான் என்ன செய்யலாம், ஒரு சுற்றலாம், வட்டப்பாதை ஏற்றலாம். அதே மாதிரி ஒரு சுழற்சி நடத்தும் போது அந்த சின்ன இருக்க பல்ல வச்சு கொண்டு தான் கறங்கலாம், சுற்றலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. பேசிக்காக அவ்வளோ தெரிஞ்சிருக்கா போது. முக்கிய முதல்ல இப்போ கேள்விக்குள்ளே போனோம்டா, அமுக்க உருகல் என்பதன் கருத்து யாது? அமுக்க உருகல் என்ன? சப்பாத்து, அதாவது இதில் கொடுக்கப்படுற அமுக்கத்தால் பனிக்கட்டி உருகி அழகுக்கும் பனிக்கட்டுக்கும் இடையில் ஒரு மசகுடல் தோன்றது தான் அமுக்க உருகல் என்று சொல்கிறோம். பி பாட்டில் முதலாவது இந்த வரையும் வரும் என ஓகே சரி, இதில் செஞ்சுட்டு போகிறோம். இதுலேருந்து பி பாட்டில் முதலாவது, வலிமையான சப்பாத்துக்களை அன்றைக்கும் 60 கிலோகிராம் திணிவுள்ள ஒருவர் பனிக்கட்டி மேற்பரப்பு மீது ஒரு காலில் நின்றால், அப்போ ஒரு காலில் தான் நிற்க போகிறார். அப்போ ஒரு காலில் நிற்கிறார், அவரை வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் 60 கிலோகிராம். சரியா? அவர் பனிக்கட்டின் மேற்பரப்பு மீது உள்ளூற்றப்படும் அமுக்கம் யாது? சப்பாத்தின் அடியின் மேற்பரப்பளவு 300 சென்டிமீட்டர் வர்க்கம். இது 300 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ 300 தர சென்டினா 10^2 மீட்டர் வர்க்கம் இருக்குது. ஆக 300 தர 10^4 மீட்டர் வர்க்கம். அதாவது சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாற்றிருக்கேன். 60 கிலோ திணிவு அமுக்கங்கிறாங்க. அமுக்கம் சமன் என்ன? விசையுங்கள் பரப்பு. எவ்வளோ விசை? 60 கிலோகிராம்டா 600 நியூட்டன் விசை. 10ஆல் பெருக்கி விட்டிங்கன்னா சரி. எவ்வளோ பரப்பு? 300 தர 10^4 மீட்டர் வர்க்கம். இதுக்கு எத்தனை முறைன்னு கேட்டிங்கன்னா 2 முறை. அப்போ 2 10^4 மேலே கொண்டு போனோம்னா 10^4 மாறிக்கும். 10^4 பஸ்காலாக இருக்க போகுது. ஓகே. ரெண்டாவது, அவர் வலிமையான சப்பாத்திற்கு பதிலாக பனிக்கட்டின் மீது சறுக்கும் சப்பாத்தை அணிந்திருந்தால் அவர் பனிக்கட்டின் மேற்பரப்பு மீது உள்ளூற்றப்படும் அமுக்கம் எவ்வளவு? உரைப்பகுதியிலிருந்து பனிக்கட்டி மீது சறுக்கும் சப்பாத்தின் அலகின் பரிமாணங்கள் எடுத்துக்கொள்க. அலகின் அடிமேற்பரப்பின் வடிவம் செவ்வகம் என கொள்க. முன்னுக்கு எங்களுக்கு தந்திருக்காங்க. எவ்வளவு? இந்த சப்பாத்து அடி தந்திருக்காங்க 30 சென்டிமீட்டர். இது மீட்டருக்கு மாதிரினா 30 சென்டினா 10^2 இப்போ மீட்டர். இதில் 1 மில்லிமீட்டர். மில்லி என்ற 1 தர 10^3 மீட்டர். அப்போ எவ்வளோ திணிவு? அதே 60 கிலோகிராம் திணிவு தான். இதில் ஒரு காலுக்கு தான் எடுக்கணும். நாங்கள் ஒரு கால் கணக்கு தானே இதில் போய் கொண்டிருக்கு. அப்போ இதுக்கும் ஒரு கால் கணக்கு தான் எடுக்கணும். ஏன்னா 2 கால் கணக்குண்டா அமுக்கம் விசை பிரிஞ்சிடும். ஒரு கால் கணக்குக்கு தான் எடுக்கணும். ஏன்னா முன்னுக்கு ஒரு கால் கணக்கு தானே கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு ஒரு நாள் கணக்கு எடுக்கிறேன்னா ஒரு கால் கணக்கு தான் எடுக்கிறேன். அப்போ அமுக்கம் சமன் விசையுங்கள் பரப்பு 600 நியூட்டன் விசை 60 கிலோகிராம். இதில் இருக்கிறது அந்த சப்பாத்தில் இது கீழே இருக்க அந்த பிளேட் இது செவ்வகம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பரப்பு என்னென்ன நீளம் தர அகலம். நீளம் அளவு 30 தர 10^2 தர 1 தர 10^3 என்னென்னு கேட்டிங்கன்னா மீட்டர் வர்க்கம். அப்போ 600 30 தர 1 30 10^2 10^3 10^5 கூட்டுப்படும். அடி சமனண்ட அடுக்கள் கூட்டுப்படும் 10^5. 30ஆல் பிரிச்சிங்கன்னா 2 முறை 20 இருக்குது. அப்போ 20 தர 10^5 மேலே போனால் 10^5 15 பஸ்காலாக இருக்குது. சரியா? அடுத்த மூன்றாவது, இதிலிருந்து மேலே B2 பெற்ற அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தின் 20 மடங்கு என காட்டுக. காட்டலாம். வளிமண்டல அமுக்கம் 1 தர 15. அப்போ P பை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 தர 15 வளிமண்டல அமுக்கம் பஸ்கால். ஷூவால் தொழிற்பெற அமுக்கத்தை PXன்னு எடுக்கிறது. PX. இப்போ PX சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 தர 10^5 பஸ்கால். அப்போ PXங்கள் P பை சமன் PX எவ்வளவு? 20 தர 10^5. இது 1 தர 10^5. 15 தூக்கினோம்டா. அப்போ PX சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா 20
பி பை என்று வரும். அப்போ 20 மடங்காக இருக்கும். வளிமண்டலம் 20 மடங்காக இருக்கும். சரியா? இது அப்படியே தூக்கிட்டு இப்படியே வர்றேன். சரியா? ஓகே, இதுதான் திடீர்னு வேணும் அளவுக்கு. ஓகே, அவ்வளோ தெரியுது. ஓகே, அடுத்து என்ன கேட்குறேன்டா, பனிக்கட்டி மீது சறுக்கிச் செல்பவர் ஒருவர் ஒரு பனிக்கட்டி மேற்பரப்பு மீது எங்கன முன்னோக்கி செல்வார்ன்னு கேட்டால், பனிக்கட்டி உருகாத பனிக்கட்டியை தள்ளுறது மூலமாக முன்னோக்கி செல்வார். இந்த இருக்கு. பனிக்கட்டி மீது சறுக்கிச் செல்பவர் இயக்க திசையை நோக்கி இருக்கும் விசையின் கூறு யாது? உங்கள் விடை எஃப், ஆல்ஃபா ஆகியவற்றில் எழுதுக. விசையில கூற கேட்குறாங்க. சரியா? இந்த சிஸ்டத்தை தான் எடுக்க போகிறேன். இதுக்கு எத்தனாவது? டீப் பாட்டில் முதலாவதில் கேட்குறாங்க. இயங்குற திசை இந்த இருக்குது. சரியா? இதுக்கு இந்த எஃப் செங்குத்தாக இருக்குது. சரியா? இது அல்ஃபாண்டா, இது 90 வகையில் இருக்குது. அப்போ இது என்ன? 90 சய அல்ஃபா. சரியா? அதே மாதிரி இதுக்கு ஒரு கிடக்கூறு ஒன்றுங்கிறோம். அப்படி கிடக்கூறு இது 90 சய அல்ஃபாண்டு, இது 90 வகை. இது 90 சய அல்ஃபாண்டு, இதை விளவு அல்ஃபாவாக இருக்க போகுது. அப்போ கோண சார்பை பிரித்தா கொஸ், கோணம் இல்லாமல் பிரித்தா சைன். அப்போ இயங்குற திசை மேல் நோக்கி இருக்குது. மேல் நோக்கி பிரிச்சண்டா எஃப் சைன் அல்ஃபா. எஃப் தானே இருந்திருக்காங்க. எஃப் சமன் நேர்கோட பிரித்தோம்னா எஃப் சைன் அல்ஃபாவாக இருக்கும். இயக்க திசையில் பிரித்தோம்னா எஃப் சைன் அல்ஃபா சமன் எஃப் டேஷ் அப்படி போடுறேன். எஃப் டேஷ் எதுக்கு சமனாக இருக்குண்டா எஃப் டேஷ். இயங்குற திசையை எஃப் டேஷ் எடுத்துருக்காங்க. கோண சார்பை பிரித்தா கொஸ், கோணம் இல்லாமல் பிரித்தா சைன். அப்போ எஃப் சைன் அல்ஃபான்னு வரப்போகுது. சரியா? அடுத்து என்ன கேட்குறாங்கன்ற, ரெண்டாவது அல்ஃபா 0 அவர் முன்னோக்கி செல்ல முடியுமா? உங்கள் விடைக்குரிய காரணம். அல்ஃபா 0 எஃப் சைன் அல்ஃபா, அல்ஃபா 0 எடுத்தோம்டா எஃப் சைன் 0, சைன் 0 0 தான். அப்போ எஃப் டேஷ் என்னவா இருக்குமென்னு கேட்டிங்கன்னா 0 தான் இருக்கும். முன்னோக்கி நகராது. சரியா? முன்னோக்கி நகராது. அடுத்த டி பாட்டில் ஓகே, இ பாட்டில் முதலாவது கேள்வி, கால்களை மாற்றுவதன் மூலம் தொடர்ச்சியாக பிரயோகிக்கப்படும் சராசரி விசை 180 நியூட்டன் எனின் இயக்க திசை வழியே 60 கிலோகிராம் திணிவுள்ள பனிக்கட்டி மீது சறுக்குபவரின் 6 மூடுகள் ஏ துணிக. அல்ஃபா 30 வகை என கொள்க. அவர் மீது வேறு தடுக்கும் விசைகள் எதுவும் தாக்குவதில்லை என கொள்க. சராசரி விசை இருக்காங்க 180 நியூட்டனாம். அப்போ எஃப் சமன் எம்ஏ போட போகிறேன். நிலைக்குத்தாவே போகிறேன். எஃப் சமன் எம்ஏ என் 6 மூடி இதெல்லாம் இருக்குது. எனக்கு எஃப் டேஷ் தந்திருக்காங்க. என்னது? எஃப் சைன் அல்ஃபா சமன் எம்ஏ. எஃப் சைன் அல்ஃபானா 180 சைன் 30 பாக சமன் எம் என்னவா இருக்கும்? 60 கிலோகிராம் தந்திருக்காங்க. 60 தர ஏ, 180 தர அரை சமன் 60 ஏ. ஆகவே ஏ சமன் என்ன கேட்டிங்கடா 60 ஏன்னு போகிறேன். 60 ஏ சமன் 90. 180 2 வச்சோம்னா 90. இப்போ ஏ சமன் என்னடா 90 60. அப்போ ஏ சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.5 மீட்டர் செகண்ட் -2 பிரிச்சிங்கடா. 3 பிரிக்கிறேன். 32 30 பிரிக்கிறேன். 32 6 32 60 32 3 90. 3 2 பிரித்தா 1.5 இருக்கும். சரியா? இப்படி இருக்கட்டும். சரியா? அடுத்த எஃப் கேள்வி, ஒரு மூண்டை பயன்படுத்தி ஒரு வட்டப்பாதையில் பனிக்கட்டி மீது சறுக்கிச் செல்பவரின் கதை வி டேஷ் இருந்து வி டேஷ் வர்க்கமூலம் ஜிஆருங்கள் டேன் டீட்டாவினால் தரப்படு மேல் ஒரு கழி விட்டுட்டேன். சரியா? அவர் ஓய்விலிருந்து பயணத்தை தொடங்கி 5 செகண்டிற்கு ஆர் மூழ்கிய பின்னர் அவருடைய கதி யாது? 5 செகண்ட் கூட என்ன? ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் கேட்குறாங்க. எவ்வளோ டைமுக்குள்ளே நடந்திருக்குன்னா 5 செகண்ட் நடந்திருக்கு. ஆர் மூட எவ்வளோன்னு கேட்டால் 1.5 மீட்டர் செகண்ட் -2. சரியா? மீட்டர் செகண்ட் -2. அப்போ இதுக்கு என்ன? வி சமன் ஜூஸாக 80 போடையா? வி சமன் ஜூஸாக 80. இறுதி வேகம் கேட்டிருக்கேன். ஆரம்ப வேகம் 0, ஆர் மூடு 1.5, டைம் எவ்வளோன்னா 5. வி சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 25. அப்போ 5 வருஷம் 5 25 2 இருக்குது. 5 25 2 7.5 மீட்டர் செகண்ட் -1.
அடுத்த எஃப்ல ஒரு மூண்டை பயன்படுத்தி வட்டப்பாதையில் பனிக்கட்டி மீது சறுக்கிச் செல்பவரின் கதி v' ற்கான கோவை வர்க்கமூலம் gr tan θவில் தருக. அப்போ இதில் நாங்கள் v' காணணும். அதுக்கு நாங்கள் இந்த செட்டை எடுப்போம். இந்த செட்டை எடுத்தோம்னா ஒரு புள்ளியில் வச்சு குறிக்கிறேன். மேலே எஃப்ஐ இருக்க போகுது, இந்த டைமில் எஃப்எக்ஸ் இருக்க போகுது, நடுவில் தான் அந்த விசை தாக்க போகுது, கீழே எம்ஜி இருக்க போகுது. இது கிடைக்கூறு, இது நிலைக்குத்து கூறு. எஃப் தாக்கியிருக்கு, எம்ஜி கீழே இருக்க போகுது. அப்போ நிலைக்குத்தாப்பா வச்சோம்னா இதான் டீட்டான்னு இருக்காங்க. கோணம் சார்பை பிரிச்சா கொஸ்டீட்டா, கோணம் இல்லாமல் பிரிச்சா சைன் டீட்டா. அப்போ எஃப் சைன் டீட்டா சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஜியாக இருக்கும். இதே கிடைக்கூறாப்பா வச்சோம்னா எஃப் கொஸ்டீட்டா சமன் எஃப் சமன் எம்ஏ தானே, எம்எண்டா எம்ஏயாக இருக்கும். அப்போ எஃப் கொஸ்டீட்டா சமன் எம் இன்ட்டு வட்டையக்கம் தானே, வி வர்க்கத்துங்கள் ஆர், ஆர் மூட வி வர்க்கத்துங்கள் ஆறுன்னு எழுதலாம். அப்போ இது முதலாம் சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. முதலாம் சமன்பாடுங்கள் ரெண்டாம் சமன்பாடை போட்டோம்டா எஃப் சைன் டீட்டாவுங்கள் எஃப் கொஸ் டீட்டா சமன் எம்ஜிங்கள் எம்வி வர்க்கத்துங்கள் ஆர். சைன் டீட்டா கொஸ் டீட்டாண்டா டேன் டீட்டா, டேன் டீட்டா சமன் எம்ஏ வெட்டி விட்டோம்னா ஜிஆருங்கள் வி வர்க்கம். இந்த ஆறு மேலே போயிடும் வி வர்க்கம். ஆகவே வி வர்க்கம் சமன் என்ன, ஜிஆருங்கள் டேன் டீட்டா. இங்கே வந்தால் பெருக்குப்பட்டுரும், இந்த பெருக்குப்படுறது இங்கே வந்தால் பிரிபடும். வி வர்க்கம் அங்கே போனால் வர்க்கம் மூலம் மாறும். ஆகவே தெளிவுடன் வர்க்கம் வி சமன் வர்க்கம் மூலம் ஜிஆருங்கள் டேன் டீட்டாவாக இருக்க போகுது. எடுத்தாச்சு. ஓகே, அங்கால ஒரு நாளில் காட்டப்பட்டுள்ளவாறு அழகில் பற்கள் உள்ள கூறுகள் இருப்ப நோக்கம் என்ன, பனிக்கட்டியை குழியாக்கி சுழல்றதுக்கு முறுக்கத்தை வழங்குறதுக்கு தான் இருக்குது. முன்னைக்கு பார்த்துனாங்க. சரியா, இந்த செக்டர் எங்கே கொண்டு போனோம், இப்போ அப்படியே அடுத்த செக்டருக்கு போகுது நினைக்கிறேன். படிக்கட்டி மீது நடனமாறும் 60 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பெண் ஒரு 5இல் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையாக நீட்டப்பட்ட கைகளுடன் ஒரு 60 RPM கோணக்கதியில் குத்து அச்சு பற்றி கறங்குகிறார். ஒரு பெண் சரியா கையை நீட்டிட்டு ஒரு சுத்தொண்டு சுற்றுறாலாம். அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 RPM இருக்கும். அவரோட வெயிட் 60 கிலோகிராமா. சரியா, அதன் பின்னர் ஒரு ஆறில் காட்டியவர் அவர் இரு கைகளையும் தனது உடலை மேற்கட்ட கொண்டு வந்து தனது இரு கைகளை முற்றாக பின்வாங்குகின்றார். நீட்டப்பட்ட கைகள் ஒவ்வொன்றின் நீளம் 60 சென்டிமீட்டரும் பிறகு அடுத்த செட்டில் கையை மடக்கிட்டாவான். கையை மடக்கிட்டு பிறகு சுற்றுறா. சுற்றும் போது அது 60 கிலோகிராம் இருக்க போகிறாள். ஆனால் RPM எங்களுக்கு தெரியாது, சுற்றுறா. ஓகே, இது முதலாவது செயற்பாடு, இது ரெண்டாவது செயற்பாடு. இரு கைகளை முற்றா பின்வாங்கிறார். நீட்டப்பட்ட கைகள் ஒன்றின் நீளம் 60 சென்டிமீட்டர், திணிவு 7 கிலோகிராமே உடைய ஒரு சீரான கோளாக கருதப்படலாம். கைகள் இல்லாமல் உடலின் எஞ்சிய பகுதியே சீரான கோள்களாக கருதப்படலாம். 46 கிலோகிராம் திணிவு 20 சென்டிமீட்டர் RPM ஒரு திண்ம உருளையாக கருதப்படலாம். இந்த கையை நீட்டி இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க ஒரு உருளையை, இதை ஒரு உருளையாக கருதுவோமா. இந்த உருளையோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 46 கிலோகிராமும். ஆறு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 சென்டிமீட்டருமா. இதில் இந்த நீட்டப்பட்ட அந்த கோல் இருக்காம், இந்த கோல் 7 கிலோகிராமும் எத்தனை சென்டிமீட்டர் நீளம்னு கேட்டிங்கன்னா 60 சென்டிமீட்டர் நீளமும் இருக்குமா. 60 சென்டிமீட்டர் நீளமாக இருக்கும் ஒரு திண்முறையில். முற்றாக பின்வாங்கிய இரு கைகளும் உள்ள உடல் 60 கிலோகிராம் திணிவும் 20 சென்டிமீட்டர். முற்றாக கை வாங்கினா இப்படி தான் இருக்கும். அது 60 கிலோகிராம் மொத்தமாக இருக்குமா. இது 6 எவ்வளோண்டா 20 சென்டிமீட்டராக இருக்குமா. திணிவு எம்மையும் நீளம் எல்லையும் உடைய ஒரு கோளிற்கு செங்குத்தாக ஒரு முனை பற்றி அதன் சடத்துவ திருப்பம் 1/3 சடத்துவ திருப்பம் தந்திருக்காங்க கோளுக்கு. இது போனான்னு போகிறேன் கோளுக்கு.
1/3 ml வர்க்கம். இது ஒன்று வந்திருக்கான். ரெண்டாவது திரிவமே 6000 திண்ம உருளையின் மைய அச்சு பற்றி அதன் சடத்துவ திருப்பம். உருளைக்கு 1/2 mr வர்க்கம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதில் எனக்கு என்ன வழங்குதுண்டா, ஒரு கையை நட்டி சுத்துற ஒரு பெண்ணானவள் அவளோட உடம்பை உருளையாக நினைச்சு கொண்டு இந்த கை ரெண்டையும் கோலாக நினைக்கட்டாமாம். அது கொஞ்சம் அளவு தந்திருக்காங்க. அதே கையை மடக்கின பிறகு மொத்தமாகவே ஒரு உருளையாக நினைச்சு கொண்டு கணக்கெடுக்கட்டாமா. அப்போ அப்படி தான் எடுத்திருக்காங்க. கையை நீட்டுறா, கையை மடக்கிறா. சரியா? இதான் நடக்க போகுது. சுற்றும் போது கையை நீட்டி கையை மடக்க போகிறா. கையை நீட்டுறது கையை கோலாக எடுக்கட்டாமல் உடம்பு உருளையாக எடுக்கட்டாமல் கையை மடக்கின பிறகு மொத்தமாக உருளையாக எடுக்கலாம். இதில் வித்தியாசம் என்னென்னா திணிவு தான் வித்தியாசப்படுது. ஏன்னா கைக்கு ஒரு திணிவு போகிறதால அங்கே போயிடும். திணிவு பரமல் நடக்குது. ஓகே, இதில் கோலுக்கு தந்திருக்காங்க, கைக்கு தந்திருக்காங்க. இப்போ முதலாவது கேள்வி என்ன கேட்குன்னா, நடனமாடும் பெண்ணின் கைகள் முற்றாக நீட்டப்பட்டிருக்கும் போது சுழற்சி அச்சு பற்றி அவளுடைய மொத்த சடத்துவ திருப்பத்தை துணிக. சுழற்சி அச்சின் தோல்மூட்டுக்கும் இடையே உள்ள தூரத்தை புனக்கடிக்கட்டாம். மொத்த சடத்துவ திருப்பம் இருக்கிறாங்கண்ணே. இப்போ மொத்த சடத்துவ திருப்பம் வேண்டாம், இதில் எழுதுற முதலாக கடிக்கு மொத்த சடத்துவ திருப்பம் என்னென்னத்தை கூட்டணும்னு கேட்டிங்கன்னா, கோல் 2 கோல் இருக்குது. ஒரு கோலுக்கு தான் தந்திருக்காங்க. அப்போ 2 கோலுக்கும் ஐ கோலையும் கூட்டல் ஐ உருளையும் கூட்டினோம்டா விட சரி. இதான் மொத்த சடத்துவ திருப்பம். 2 தர 1/3 எவ்வளோ திணிவு? 46. நீளம் எவ்வளவு? கோலுக்குள்ளே போகிறேன். எடுத்துகிட்டே கீழே எழுத முடிவா எப்படி? அப்போ இதில் வந்து எழுதிட்டு போகிறோம். அப்போ பெருசாக வரப்போகுது. மொத்த சடத்துவ திருப்பம் 2 கோலுக்கு. அப்போ 2 தர 1/3 ml வர்க்கம். இதை வந்துருக்காங்க. திணிவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கோலுக்கு 7 கிலோகிராம். அதே மாதிரி நீளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 சென்டிமீட்டர். இதை மீட்டருக்கு மாற்றினோம்னா 60 × 10⁻² மீட்டர் வர்க்கம் என்ன ml வர்க்கம் போட்டிருக்காங்க. கூட்டல் அரை திணிவு எவ்வளவு? 46 தர 6 வந்திருக்காங்க, 6 வர்க்கம். அப்போ 20/10⁻² முழுவதின் வர்க்கம் வருதுங்கன்னா சரி. அப்போ கூட்டினோம்டா 2 தர 1/3 தர 7 தர 60 3600 தர 10⁻². இந்த 2 4 அதனால் -4 போட்டிருக்கேன். சக 2ஆல் 46 சுருக்கினா 23 தர 20 20 400 தர 10⁻². ஏன்னா 2 4 -4. அப்போ இதில் 3ஆல் பிரித்து விட்டோம்னா 12 3 3 2 6. அப்போ 14 தர சரி 7 2 14 1 84. 84 2ஆல் பெருக்கினோம்னா 168 1800. இப்படி 7 2 12 பிரிக்கினா 84. 84 2ஆல் பிரிக்கினா 168. இங்கே 2 சதவீத ஏற்கனவே இருக்குது. தர 10⁻². சக 23 4 இருக்குமே. 4 3 12 1 இருக்குது. 4 2 8 9. 4 3 12 1 இருக்குது. 4 8 9 92. ஏற்கனவே 2 சதவீத வெளியே இருக்குது. தர 10⁻². கூட்டி விட்டோம்டா 10⁻4 எல்லாம் அடிசமன், அதனால் கூட்டலாம். அப்போ 0 0 8 2 10 போட்ட 1 இருக்குது. 9 10 14 போட்ட 1 இருக்குது. அப்போ 2 தர 10⁻4. அப்போ 10⁻4 1 2 3 4. அப்போ 2/6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக இருக்குது. மொத்த சடத்துவ திருப்பம் டோட்டல் 2/6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது. சரியா? அடுத்து என்ன கேட்குறாங்கண்டா, இதில் செஞ்ச வழங்கி தானே. இதுக்கு என்ன 1/3 ml வர்க்கம். 2 கோல் இருக்கிறால 2 கோலுக்கு போட்டினான். இதில் 3ஆல் தான் சுருக்கினான். இதை 2ஆல் இங்கே வச்சு சுருக்கிட்டேன். பிறகு 12ஆல் 7ஐயும் 2ஐயும் பெருக்கினா 168. இங்கே 2 0 இருக்குது. அந்த 2 0 இங்கே போட்டிருக்கேன். 10⁻4 இந்த இருக்குது. 23 4ஆல் பெருக்கி 92 வந்தது. இந்த 2 0 இந்த இருக்குது. 10⁻4 இப்படி இருக்குது. ரெண்டுமே 10⁻4 நாங்கள் டேரெக்டாக கூட்டலாம். 0 0 168 11800
920 கூட்டினான் 26,000 வந்தது. 10 சய 4 தானே, அப்போ முன்னுக்கு கொண்டு வர சரி 1 தானம் 2 தானம் 3 தானம் 4 தானம், அப்போ 2 6ல் வந்து நிற்கும். அப்போ மொத்த சடத்துவ திருப்பம் என்ன கேட்டிங்கன்னா 2.6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது. சரியா? அப்படிங்க. அடுத்த கழிவு. அப்போ இதில் இப்போ ஒரு உருளை கையை நீட்டிட்டு நிற்கிது. சரியா? இது என்னத்தில் 60 ஆர்பிஎம்மில் சுற்றிச்சு. இதில் சடத்துவ திருப்பம் மொத்தமாக டோட்டல் எவ்வளோன்னு கேட்டால் 2.6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். அதே மாதிரி கையை மடக்கின ஒரு உருளையும் இருக்குது. இதில் ஆர்பிஎம் எனக்கு தெரியாது, ஐநோட்டும் தெரியாது. சரியாப்பா? அடுத்து என்ன கேட்குறாங்கண்டா, அவருடைய கைகள் முற்றாக பின்வாங்கப்பட்டிருக்கும் போது சுழற்சி அச்சு பற்றி அவருடைய சுழற்சி அச்சு பற்றி அவருடைய மொத்த சடத்துவ திருப்பம் முற்றாக பின்வாங்கியிருக்கண்டா இதே தான் பயன்படுத்த போகிறேன். இதில் யூஸ் பண்ணி விடுவோமா? இதில் எழுதுவோம். ரெண்டாவது உருளைக்கு அரை mr வர்க்கம். அப்போ அரை தர எவ்வளோ திணிவுன்னு கேட்டிங்கன்னா 60 கிலோகிராம் திணிவுக்கு வந்துட்டு 6 எவ்வளோ வேண்டாம், அதான் 20 தர 10 சய 2 முழுவதின் வர்க்கம். அப்போ அரை தர 60 தர 20 தர 20 எவ்வளோ 400 தர 10 சய 4. இதை பிரிச்சுன்னா 30 முறை. 30ஆல் 4 12 2 0 4 12 4 12 இங்கே 2 0 இங்கே 1 0னா 3 0 தர 10 சய 4. அப்போ 1 2 3 4 அப்போ 1.2 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது. அப்போ இதில் சடத்துவ திருப்பம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் 1.2 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது. 1.2 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக இருக்கும். ஓகே, என்ன கேட்குறாங்க, இதிலிருந்து அவருடைய கைகள் முற்றாக பின்வாங்கப்பட்டிருக்கும் போது அவருடைய கோணக்கதி ஆர்பிஎம்ஐ கணிக்க. இதில் இருக்க ஆர்பிஎம்ஐ கணிக்கட்டாமா? அப்படின்னா சடத்துவ திருப்பம் இருக்குது, 2 சடத்துவ திருப்பம் இருக்குது, ஒரு ஆர்பிஎம் இருக்குது. இதில் ஆர்பிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்பிஎம்லாம் கை கட்டு சொல்லியிருக்காங்கண்ணே. ஆர்பிஎம்மில் கணிக்கட்டாமண்டா ஈசன். அப்போ என்ன கோண உந்த காப்பு விதி, கோண உந்த காப்பு விதி இதில் போடுற கோண உந்த காப்பு விதி. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப கோண உந்தம் சமன் இறுதி கோண உந்தமாக இருக்கும். சரியா? ஆரம்ப கோண உந்தம்ண்டா என்னென்று இருப்போம்னு கேட்டிங்கண்டா I1 ω1 சமன் I2 ω2 இருக்க போகுது. சரியா? இதில் I1 இந்த இருக்குது, ω1 இந்த இருக்குது, I2 இந்த இருக்குது, ω2 தான் நான் காண போகிறேன். இல்லை ω2 போகிறேன் எவ்வளோ உண்டு அதானே காணிச்சிருக்காங்க. I1 எவ்வளவு 2.6, ω1 எவ்வளவு 60 சமன் I2 எவ்வளவு 1.2, ω2 எவ்வளவு அதுதான் காண போகிறேன். அப்போ ω2 சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2.6 தர 60 1.2. அப்போ இதை ω2 எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா 26 தர 60 12. ஏன்னா இதையும் 10ஆல் பெருக்கி இதையும் 10ஆல் பெருக்கியிருக்கான். பின்ன தானே 2 மேலே 10ஆல் பெருக்கலாம். 12ல் 5 முறைவர். அப்போ ω2 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 5 30 3 இருக்கா 2 10 130 130 ஆர்பிஎம்மாக இருக்க போகுது. ரவுண்ட் பெர் மினிட்ஸ். ஓகே, 130 வரப்போது விட. அடுத்த என்ன ஒரு மேலே H3 விடையை காண்பதை நீங்கள் பயன்படுத்திய காப்பு விதி, கோணந்த காப்பு விதி. அவருடைய தொடக்க சுழற்சி இயக்கப்பட்ட சக்திக்கும் இறுதி சுழற்சி இயக்கப்பட்ட சக்தியையும் கணிக்க சுழற்சி இயக்கப்பட்ட சக்தியில் உள்ள மாற்றத்தை எங்கனம் விளக்குவீர். என்ன அதை தான் யோசிச்சு போட போகிறேன். சுழற்சி இயக்கப்பட்ட சக்தியை கணிக்கட்டாமா? ஒமேகா பண்ணுவேன். இப்போ 2 ஒமேகா இருக்குது எங்கள்கிட்ட. ω1 இருக்குது, ω2 இருக்குது. இது 60 ஆர்பிஎம், இதில் 130 ஆர்பிஎம் வந்தது எனக்கு. ஏன்னா இயக்கப்பாட்டு சக்தி கணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒமேகா தேவை. இது ஆர்பிஎம்மில் இருக்குது, சுழற்சியில் இருக்குது, ரவுண்ட் பெர் மினிட்ஸில் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் 60. அப்போ ஒரு செகண்டில் 60 சுழற்சி காட்டுதான். அப்போ ஒரு நிமிஷத்தில் 60 சுழற்சி ஆட்டுது. அப்போ ஒரு செகண்டில் பார்க்குறாங்க, அதாவது 60 செகண்டில் 60 சுழற்சியா. அப்போ ஒரு செகண்டில் எவ்வளோ சுழற்சி? ஒரு சுழற்சி. சரியா? ஒரு சுழற்சி என்றால் 2π ரேட். அப்போ 2πக்கு தந்துருக்காங்க, 2 தர பைக்கு 3 தந்துருக்காங்க. அப்போ ரேட் செகண்ட் -1.
அப்போ ஒமேகா 1ன்றது 6 ரேட் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும். 130ண்டா 60 செகண்டில் 130 சுழற்சி. அப்போ ஒரு செகண்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 130ங்கள் 60. ஒரு செகண்டில் எவ்வளோ சுழற்சி? ஒரு சுழற்சி என்றா 2π ரேட். அப்போ 130ங்கள் 60 சுழற்சி என்றா ஒரு செகண்டில் 130ங்கள் 60 சுழற்சி. அப்போ 130ங்கள் 60 சுழற்சி என்றால் என்னவா இருக்கும்? 2 தர 3 மேல் 1 தர 130 தர 60 3 13 என்ன சரிதானே? ஒரு சுழற்சி என்றால் 2π ரேட். இப்போ மினிட்ஸில் எனக்கு கண்டேன் நான். 60 செகண்டில் 130. அப்போ ஒரு செகண்டில் 130ங்கள் 60. 2π என்றா 3 சாரி இங்கே வரணும். ஒரு சுழற்சிக்கு 2π என்றா தர 3 தர 60க்கு. அப்போ 3 2 6 இங்கே 10 இருக்குது. பிரித்து விட்டிங்கன்னா ஒமேகா 2 சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 13 ரேட் செகண்ட் மைனஸ் 1. சரியா? அதாவது ஒரு சுழற்சிக்கு 2π ரேட்டண்டா தர 130ங்கள் 60 சுழற்சிக்கு தான் போட்டிருக்காங்க கணக்கு. அப்போ எனக்கு 2 ஒமேகா வந்துட்டு இப்போ ஆரம்ப இயக்கப்பாடு சக்திக்கும் இறுதி இயக்கப்பாடு சக்திக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. அப்போ இதில் போடுறேன் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி என்ன? அரை ஐ ஒமேகா 1 வர்க்கம். அப்போ அரை தர I1 எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். முதலாவதுல 2.6 தர ஒமேகா 1 6 வர்க்கம். அப்போ அரை தர 2.6 தர 36. இதால் பிரித்து விட்டிங்கன்னா 1.3 36 இருக்குது. அப்போ 1.3 36 பெருக்கின மாட்டா 36 தர 13 6 3 18 படம் 1 இருக்கும் 3 10 இதில் 36 468. அப்போ ஒரு தசம் தானே இருக்கால 46.8 ஜூலில் இருக்கும். சரியா? அதே இதை இறுதி இயக்கப்பாட்டு சக்தியை படுத்த மாட்டா இறுதி இயக்கப்பாட்டு சக்தி எடுத்தனண்டா அரை தர I2 தர ஒமேகா 2 வர்க்கம். அரை தர I2 எவ்வளோன்னு கேட்டால் 1.2 தர ஒமேகா 2 எவ்வளோண்டா 13 வர்க்கம். அப்போ அரை தர அரையால் பிரிக்கலாம் தானே. இதை 6 தர 13 தர 169 96 54 4 பட 5 மிச்சம் 6 6 36 மஞ்சும் 41 பட 4 மிச்சம் 6 6 10. இதில் தசம் ஒரு தசம் தானே இருக்குது. அப்போ 10 ஏன் இதை விட இது அதிகரிச்சிருக்குன்னு கேட்டால் கையை மடக்கும் போது செய்கிற வேலையால் இது அதிகரிச்சு. கையை மடக்கும் போது இது நடந்திருக்கு. என்னென்னா சடத்து திருப்பம் கூடியிருக்கு. அதனால் இயக்கப்பட்ட சக்தியும் கூடியிருக்கு. கடைசி என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா ஓய்வில் தொடங்கி 60 RPM கோணக்கதி அடைவதற்கு அவர் 10 செகண்ட் எடுத்தால் பனிக்கட்டியில் உள்ள பற்களில் உள்ள கூறுகள் மீது பிரயோகிக்க வேண்டிய முறுக்கம் எவ்வளவு? செயல்முறை ஒவ்வொன்றிலும் அவரோட கோண ஆர்மூடுகள் மாறலையாமா. ஓகே, முறுக்கத்தை கேட்குறாங்க. என்ன இப்போ இதில் செய்யவா சிம்பிளான விஷயந்தான். இதில் செய்கிறேன் சின்னதாக 7 மாடலை ட்ரை பண்ணி செய்கிறேன். முறுக்கத்தை கேட்குறாங்க. முறுக்கம் ட்ரோசமன் என்னென்னு கேட்டிங்கன்னா I அல்ஃபா. எங்களுக்கு I தெரியும், நீட்டி கொண்டு தானே சுற்றுறார். அப்போ அல்ஃபா தான் தேவை. அல்ஃபாவை எப்படி காணப்படமாட்டா அது சொல்லியிருக்காங்க. ஓய்வில் இருந்து ஆரம்பித்து 60க்கு போகிறேன். அப்போ ஓய்விலேருந்து ஆரம்பித்து எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா 60 ஒமேகா 1 அதாவது 6 ரேட் செகண்ட் மைனஸ் 1க்கு போகிறேன். எத்தனை நேரத்தில் 10 செகண்டில் போகிறேன். அப்போ V7 ஜூஸக 80 என் அல்ஃபா இங்கே இருக்குது. இதை ஒமேகா சாப்பில் இருக்குது. ஒமேகா டீட்டா சமன் ஒமேகா நோட் ப்ளஸ் அல்ஃபா டீட்டா. சரியா? இறுதி வேகம் அளவு இதில் போகிறேன். இறுதி வேகம் அளவு இதான் போகிறேன். ஒமேகா டீட்டா சமன் ஒமேகா நோட் 1 ப்ளஸ் அல்ஃபா டீட்டா. ஒமேகா இறுதி வேகம் தான் 6, ஆரம்ப வேகம் 0, அல்ஃபா எனக்கு தேவை. V7 ஜூஸக 80 TLO நேரம் விளையாண்டு கேட்டிங்கன்னா 10 செகண்ட். அவை 6 சமன் 10 அல்ஃபா. அப்போ அல்ஃபா சமன் விளையாண்டு கேட்டிங்கன்னா 6 இருக்க போகுது. ஏன்னா 6 10 பெருக்கிறது இங்கே வந்து பிரிப்பட்டா 6 10 6. அப்போ ட்ரோ சமன் என்ன I அல்ஃபா. கை நீட்டி கொண்டு தான் சுற்றுறா 6 ரேட் செகண்ட் மைனஸ் 1ல் 6 ரேட் செகண்ட் மைனஸ் 1ல் அவள் கையை நீட்டி கொண்டு சுற்றுறா. அப்போ அவட சடத்து திருப்பம் விளையாண்டு கேட்டிங்கன்னா
2.6 தர ஆல்ஃபா விலன்னு கேட்டிங்கன்னா 0.6. அப்போ ட்ரோ சமன் என்றா 6 6 36 6 3 மிச்சம் 6 2 12 15. 2 தசமானம் இருக்குது இல்லை, இதில் ஒரு தசமானம் இதில் ஒரு தசமானம். அப்போ 1.56 நியூட்டன் மீட்டராக இருக்க போது விட. அப்போ மொத்தமாக இதில் சுழற்சி இயக்கப்பாடு சக்தி வந்திருக்கு, கோண உந்தம் வந்திருக்கு, சடத்து திருப்பம் காண்ற வந்திருக்கு. இதை விட்டு அங்கால விசை பிரிப்பு விசை சமனில் மொத்தமாகவே சேர்த்து இதுக்குள்ளே எல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யணும். வாட்சி போட்டு செஞ்சோம்னா ஈஸியாக கொஞ்சம் இருக்குது.